இசை வெளியீட்டு விழாவாக இருந்தால் திரைப்படத்துறையை சார்ந்த அதில் யார் சீனியராக இருக்காங்களோ, யார் பாப்புலராக இருக்காங்களோ அவங்கள கடைசியாக பேச வைக்கிறது வழக்கம். அது எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு ப்ரைவேட் ஆல்பமாக இருந்தாலும் அதுக்குள்ளே வந்து ஒரு சிஆர்பியை பற்றி ஒரு வாழ்வியல் சொல்லப்பட்டிருக்கு. அதை இயக்கியிருக்கவரும் ஒரு சிஆர்பிஎஃப்பை சேர்ந்தவர். அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஐஜி அவர்கள் டிஐஜி இன்றைக்கி இருக்கிறதுனால நான் தான் கொஞ்சம் அவர்கிட்ட சில கேள்விகளை முன்வைக்கலாம் அப்படின்றதுக்காக தான் அதை மாற்றினேன். ஏன்னா அவர் சார் வந்து வெளியில் ஒரு முக்கியமான வேலை இருக்குது போகணுன்னாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் மாற்றிருக்கு, ஷெட்யூல் மாற்றிருக்கு. யாரும் குழப்பமாயிடாதீங்க. முதல்ல இந்த நிகழ்ச்சி தாமதமானதுக்கு நான் ஒரு காரணம். அதுக்கு நான் உங்கள்கிட்ட என்னுடைய வருத்தத்தை மன்னிப்பையும் கேட்டுக்கிறேன். காரணம், நான் திருவள்ளூரில் ஷூட்டிங்கில் இருந்து நேரடியாக வந்துட்டேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருவது வரைக்கும் என்ன நிகழ்ச்சின்னு எனக்கு தெரியாது. வழக்கம் போல் நான் இங்கே வந்த உடனே ஃபரூக்கை கூப்பிட்டு முதல்ல என்ன ஃபங்க்ஷன் சொல்லுங்கள், உள்ளே கூப்பிட்டு போய் சொல்லுங்கள், போனால் தான் தெரியுங்க. ஃபரூக் எனக்கு தெரியும் ரொம்ப நாளாக. அதுதான் ஃபரூக் சொன்னார், இல்லை இது மாதிரி ஒரு மியூசிக் ஆல்பம் ஒன்று பண்ணுறோம், கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறோம், அதோட ஃபஸ்ட்டு வீடியோவும் பண்ணுறோம் அப்படின்னாரு. சரி ஓகேன்னு வந்து பார்த்தா நான் சரி ஏதாவது பாப்புலராக ஏதாவது சாங் அது இதுன்னு மாடர்னாக இருக்கும், பாப் சாங்கு அல்லது ஒரு நேட்டிவிட்டியாக இருக்கும்னு பார்த்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா ஒரு சிஆர்பி ஒரு வீரனுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கிற செய்தி கேட்ட உடனே எனக்கு என்னோடய பர்சனலாக என்னுடைய உறவுகளில் நடந்த நிகழ்வுகள் ஞாபகத்துக்கு வந்தது. அதனால தான் இந்த ஷெட்யூலை சின்னதாக சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக மிலிட்ரி எல்லாருக்கும் தெரியும், சிஆர்பிஎஃப் வந்து அதை விட கூடுதலானது அப்படின்றத நான் உணர்ந்திருக்கேன். நான் எங்கெல்லாம் கலவர பகுதிகள் எங்கே அதிகமாக இருக்கோ, எங்கே பதட்டமான சூழல் இருக்கோ, அங்கெல்லாம் போய் முதல் நாளாக தைரியமாக மக்களை பாதுகாக்க, அங்கே அமைதியை நிலைநாட்டுவதற்கு சிஆர்பிஎஃப் பயன்படும் அப்படின்றது நான் அறிந்தது. என்னுடைய சொந்த தாய் மாமனுடைய பையன், உங்கள் பிரச்சனையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க, அவன் வந்து போலீஸ் வேலைக்கு சேரணும்னு சொல்லிட்டு அவனுக்கு சின்ன கதை இருக்குது. அவனுக்கு போலீஸ் வேலைக்கு தான் போகணும்னு சின்ன வயசுலேருந்து ஆசையிலேருந்து போலீஸ் ட்ரைனிங் பண்ணான். அவனுக்கு வந்து இந்த கண் பார்வை வந்து ஒரு ஐசைட் வந்து கொஞ்சம் மாறி இருக்கும். நம்ம வழக்கு தமிழில் சொல்லுவோம் இல்லையா, மாறுகண்ணுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருந்ததுனால என்னுடைய தாய்மாமன் பையன் நான் அவனும் ஒரே ஏஜ் ஒன்றாவே வளர்ந்தோம். நான் காலேஜ் போய்ட்டு அவன் வந்து அந்த பக்கம் போலீஸ் ட்ரைனிங் போகணுன்னு போனான். அவனை போலீஸில் தமிழ்நாடு போலீஸில் எடுத்துக்கலை. அது காரணம் இந்த ஐசைட் ப்ராப்ளம். ஆனால் அவனுக்கு போலீஸ் வேலை கிடைக்கல அப்படின்றதில் ஒரு மிகப்பெரிய வருத்தத்தில் எப்படியாவது நான் அந்த காக்கி ட்ரெஸ்ஸை போட்டணும்னு போராடி பார்த்து முடியலைன்ன உடனே அந்த டைமில் சிஆர்பிஎஃப்க்கு ஆள் எடுக்கிறாங்கன்ற செய்தி வந்த உடனே அங்கே போய் சேர்ந்து யாருக்கிட்டையும் சொல்லாமல் சிஆர்பிஎஃப்பில் போய் சேர்ந்துட்டு நான் வந்து நீ என்ன லோக்கல் போலீஸில் தானே நீ என்னை எடுக்க மாட்டேன், நான் போய் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே பாதுகாப்பாக இருக்கிற இடத்துல போய் நான் போய் உட்காந்துக்கிறேன்னு உட்காந்துட்டேன். செலக்ட் ஆகிட்டான். இப்போ அவனுக்கு வந்து என்னுடைய சொந்த தாய்மாமன் பையன் இன்னொரு சின்ன எங்கள் மாமா முறை தான், திருமணம் உறவு செய்து கொள்ளக்கூடிய முறை தான். அதில் என்னுடைய தங்கச்சி எனக்கு தங்க முறை வேணும், அவனுக்கு திருமணம் செய்வதற்காக பேசி வச்சுருந்தோம். என்னுடைய சித்தப்பா வந்து ரயில்வேல இன்ஸ்பெக்டராக இருந்தவர். அவர் அந்த வேலையை எழுதி கொடுத்துட்டு விஆர்எஸ் வாங்கிட்டு வேற ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் என்ன பண்ணார், சின்ன வயசுலேருந்து இந்த பையனுக்கு இந்த பொண்ணை கொடுக்கலான்ற மாதிரி உறவுகளில் பேசி வச்சுருந்தாங்க இல்லையா. பேசி வச்சுருந்ததில் இவன் சிஆர்பிஎஃப் வேலைக்கு யார்கிட்டையும் சொல்லாமல் போய் சேர்ந்துட்டான உடனே அவர் எங்கள் சித்தப்பா என்ன பண்ணிட்டார், அவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டார். அப்போ நாங்கள்லாம் போய் வீட்டில் உட்காந்து போய் பேசினா, இல்லை சிஆர்பிஎஃப் பற்றி உங்களுக்கு தெரியாது, அங்கே உயிருக்கே உத்தரவாதம் கிடையாது, எப்போ வருவான் எப்போ போவான்னு தெரியாது, இருப்பானா இல்லையான்னு கூட செய்தி கூட கேட்டுக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப விடாப்பிடியாக இருந்துட்டார். சின்ன வயசுலேருந்து தான் நம்ம இவங்களோட தான், இவர் தான் கணவர், இவர் தான் மனைவின்னு அந்த ஒரு ஆசை உறவுகளில் வளர்த்துருப்பாங்க இல்லையா. அதை தாண்டி இப்போ அவனுக்கு ஒரு முக்கியமான சூழல் வந்தது. எந்த முடிவை எடுக்கிறது, வேலையை விட்டுட்டு வா பொண்ணு தரேன்னு சொல்கிறார். இப்போ அவன் என்ன முடிவு எடுக்க போகிறான் அப்படின்னா, அவன் வந்து எனக்கு வேலை தான் வேணும், பொண்ணு வேணான்ட்டான். கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களாக மனசுக்குள்ளே ஆசையை வளர்த்துருந்தவன் இல்லை எனக்கு அந்த வேலை தான் வேணும்ன்ட்டு உறுதியாக போய் அந்த வேலையிலே இருந்துட்டான்.
அந்த பொண்ணுக்கு வேறு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து, என் தங்கச்சி தான் எனக்கு, வேறு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து திருமணம் செஞ்சாச்சு. இப்போ இவன் போய் வேலையை செஞ்சுட்டான். நான் கேட்டேன், நான் அந்த வயசில் நல்லா பேசிப்போம்ல, ஆள் மனதில் என்ன இருக்குன்னு நம்மக்கிட்ட தானே சொல்லுவாங்க. சொல்லும்போது, இல்லை மாப்பிள்ளை அது பரவாயில்ல, நான் வந்து அந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் பரவாயில்ல, என்ன இருந்தால் அந்த வேலையை விட்டுட்டு வர சொன்னது எனக்கு வந்து உடன்பாடு இல்லை அப்படின்னு. அப்போ அந்த காலகட்டத்தில் தான் தொடர்ச்சியாக ஏதாவது தகவல் சொல்லிக்கிட்டே இருப்பான். இப்போது செல்ஃபோன்லாம் வரல. அப்போது 89, 90 தொடங்கினது இந்த நான் சொல்கிற சம்பவம். இப்போ 92 பாபர் மசூதி இடிப்பு நிகழ்வு நடைபெறுகிறது. அந்த பாபர் மசூதி இடிப்பு நிகழ்வில் வந்து அன்றைய காலகட்டத்தில் இருந்த பிஜேபி தலைவர்கள், அந்த ரத யாத்திரை நடத்தின தலைவர்கள் எல்லாம் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஹவுஸ் அரெஸ்ட்டில் வந்து யார் பாதுகாப்புன்னா இவன் பாதுகாப்பு. அப்போ அத்வானி போன்ற தலைவர்கள், கூட இருந்த தலைவர்கள்லாம் வீட்டு காவலில் வச்சுருக்கும்போது வீட்டுக்கு வெளியில் பாதுகாப்பு. ஃபோன் பண்ணும்போது சொல்லுவான் இந்த மாதிரி. அப்போது அவன் உளவியலாக எவ்வளோ சிக்கல்கள் இருக்குப்பார். அவன் ஒரு இஸ்லாமிய பின்புலத்தை சேர்ந்தவன். ஒரு மசூதி இடிக்கப்பட்டிருக்கு. அந்த மசூதி இடிக்கப்பட்டதற்கு காரணகர்த்தாவாக சொல்லப்படுகிற அந்த தலைவர்கள் வந்து வீட்டு காவலில் வச்சுருக்காங்க, இவன் வெளியில். ஆனால் அவங்க உயிரை பாதுகாக்கணும். அப்போ அந்த இடத்துலையும் நான் கேட்குறேன், உனக்கு என்னடா மனநிலை இருந்தது அப்படின்னா, இல்லை இந்த இடத்துல நான் என்னன்றதை பார்க்க மாட்டேன், எனக்கு நான் எடுத்திருக்கிற வேலை தான் முக்கியம், அதுதான் எனக்கு. அதாவது அவங்க கையில் வந்து அவங்க என்ன நிகழ்வுகளை வேணாலும் செஞ்சுருக்க முடியும். ஆனால் அவ்வளோ பெரிய ஆயுதத்தை கையில் வச்சுக்கிட்டு அவங்க தன்னோட எடுத்துக்கிட்ட வேலைக்கு, அந்த வேலைக்கு சேரும்போது எடுத்துக்கிட்ட உறுதிமொழிக்கு உண்மையாக கடைசி வரைக்கும் இருக்கிறதுன்னு இருக்குல்ல, அந்த உறுதியை நான் அந்த இடத்துல பார்க்க முடிஞ்சது. அதுக்கு பின்னால் அடிக்கடி கேட்பேன், நான் நாகாலாந்து போயிருக்கேம்மா, மணிப்பூர் போயிருக்கேம்மா, மிசோரம் போயிருக்கேம்மா, இப்படி எப்போ கேட்டாலும் இங்கேருந்து அங்கே போனால் இப்படி திடீர்னு ஒரு ஃபோன் அடிப்பான். ஃபோன் அடித்தா எங்கடா இருக்கேன்னா, பஞ்சாபில் ஒரு கலவரம், அங்கே இருக்கேன் அப்படிமா. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். மொழி வேறு மொழிகளை கற்றுக்கிட்டான். அதில் ரொம்ப குறிப்பாக அவன் சொல்கிறது என்னென்னா, இந்த நாகாலாந்து மணிப்பூர், நான் அதுக்காக தான் முன்னாடி பேசணும், ஏன்னா அதில் இருக்கிற விஷயங்கள் அவர் ஐஜி கொஞ்சம் தெளிவாக சொல்லுவாங்க அப்படின்றதுக்காக. ஏன்னா இதெல்லாம் நான் கேள்விப்பட்ட செய்தி தான். அப்போ அங்கே நாகாலாந்துலலாம், அப்போ வந்து நாகாலாந்து மிசோராம்லலாம் மலைக்கு கீழேருந்து மலைக்கு மேலே போகும்போது இவங்களுக்கே, அதாவது கீழேருந்து கிளம்பிட்டாங்கன்னு மேலே சொல்லுவாங்களாம். மலைக்கு மேலே வர்றதுக்கு மேலே வந்து சேர்ந்தால் தான் உத்தரவாதம், ஆனால் இடையில எது வேணாலும் நடக்கலாம், சிஆர்பிஎஃப் வீரர்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இருக்காது. அப்போ இரவு நேரத்தில் காவல் அது மாதிரி கீழேருந்து வரும்போது 2 பேர் பாதுகாப்பாக இருப்பாங்க, மேலேருந்து போகும்போது வண்டி பாதுகாப்பாக இருக்கணும், இல்லைன்னு சொன்னால் எப்போ வேணாலும் தாக்குதல் நடக்கலான்னு. அப்போ பகல் நேரத்தில் டென்ட்டில் படுத்துருப்போம். திடீர்னு பார்த்தா எங்கேருந்தோ ஒரு மலை உச்சியிலேருந்து இந்த போராளி குழுக்கள் வந்து ஷூட் பண்ணுவாங்க, தடன்னு எந்திரிச்சு ஓடணும் இப்படின்னா, அதாவது சினிமா காட்சிகளை போல் ஒன்றொன்றும் சொல்லிக்கிட்டே இருப்போம். இரவு நேரத்தில் நாங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ நாகாலாந்துலலாம் மணிப்பூர்லாம் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொன்னால் அவங்களுக்குள்ளே வந்து சில சப்தங்களையும் சில விசில் இதெல்லாம் அடையாளமாக வச்சுருப்போம். ஏன்னா யார் இருக்கான்னு தெரியாது. ஒரு காவலருக்கும் இன்னொரு காவலருக்கும் தூரம் இருக்கும் பாதுகாப்பில். அப்போ அவங்களுக்குள்ளே இருக்கிற பாஷை, அந்த சம்பாஷணை இருக்கு இல்லையா, அது சரியாக சேரலைன்னு சொன்னால் இருட்டில் துப்பாக்கி சத்தம் மட்டும் கேட்கும், சுட்டது யாருன்னு தெரியாது. சிஆர்பிஎஃப் வீரனா இல்லை ஆப்போசிட்டில் இருக்கவனான்னு தெரியாது. காலையில் தான் தெரியும். திடீர்னு குளிச்சுட்ருப்போம், தண்ணி தொட்டி வந்து விழுந்து அதில் இறந்து போயிருக்காங்க இப்படின்னு ஒவ்வொரு அதிர்ச்சி தகவல்களாகவே நான் கேட்டிருக்கேன். நான் திரைப்படங்களுக்கு போவாங்க வீரர்கள், சிஆர்பிஎஃப் வீரர்கள் வந்து திரைப்படங்களுக்கு போகும்போது அப்படி யாராவது ஒரு 4 பேர் படம் பார்க்கணுன்னா தியேட்டர்களில் ரொம்ப குறைவாக தானே இருக்கும். அந்த மலையில் 4 பேர் உள்ளே இருந்தால் ஒரு ஆள் தியேட்டருக்கு வெளியே பாதுகாப்புக்கு நாங்கள் நிற்போம். நண்பர்களே வீரர்களே 4 பேர் உள்ளே இருந்தால் வெளியே ஒரு ஆள் பாதுகாப்புக்கு நின்றுட்டு, அவங்க வந்ததுக்கப்புறம் அடுத்து இவர் வேறு ஒரு டீமோடு போகும்போது இன்னொருத்தர் பாதுகாப்புக்கு இருப்பாங்க. ஏன்னா இந்த சிஆர்பிஎஃப் வீரர்கள் எப்பொழுதுமே குறிவைக்கப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க போராளி குழுக்கள்னால அப்படின்ற இந்த தகவல்களை எல்லாம் கேட்கும்போது இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேடா அப்படின்றத எனக்கு தோணுச்சு. அதில் அவனுக்கே பர்சனலாக அடுத்து ஒரு நிகழ்வு என்ன நிகழுதுன்னா, வேறு ஒரு இடத்துல திருமணம் செஞ்சாச்சு. இப்போ அதுவும் என்னுடைய உறவுக்கார பொண்ணு தான், என்னுடைய அக்கா பொண்ணு தான் திருமணம் செய்கிறான். இப்போ வந்து இந்த
இந்த பாடல் காட்சியோடு ஒத்து போனதுனால தான் இவ்வளவு நினைவு எனக்கு டக்குன்னு வந்துருச்சு. இந்த நிகழ்ச்சிக்கு வர்றது வரைக்கும் எனக்கு எதுவுமே இல்லை. வந்ததுக்கப்புறம் அவனுக்கு முதல் குழந்தை பிறக்குது. ஆனால் முதல் குழந்தை பிறந்து இறந்துருது. பிறந்த உடனே இங்கே இறந்துருது மதுரையில். இப்போ போல் இந்த பாடல் காட்சியில் காட்டுவது போல் வீடியோ கால் இல்லை, செல்ஃபோன் கிடையாது, பார்க்குறதுக்கெல்லாம் அப்போ வாய்ப்பு இல்லை. 92 93 காலகட்டத்திலலாம் எதுவுமே இல்லை இல்லையா. அப்போ லீவு அப்ளை பண்ணால் லீவு கொடுக்கல அப்படின்றது தான் அவனுடைய முக்கியமான குற்றச்சாட்டு. அங்கேருந்து தொடங்குது. லீவு கேட்குற அவன் என்ன சொல்கிறான், எனக்கு இன்னும் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அது இறந்துருச்சு, அதுக்கு ஒரு ப்ராசஸ் அவங்க சொல்கிறாங்க. இப்போ அந்த ப்ராசஸில் லீவு கிடைக்கல. நான் அவன் அந்த லீவு அந்த ப்ராசஸ் முடிஞ்சு வந்து பார்க்கும்போது அது வரைக்கும் குழந்தைய வச்சுருக்க முடியாது இல்லையா, அதை அடக்கம் பண்ணியாச்சு. அப்போது இப்போ அந்த இடத்துல நின்று சொல்கிறேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. இவ்வளோ நான் போராடி இந்த வேலையை நான் நேசித்து நான் கூட இருந்து கடைசியில் என்னுடைய இப்போ குழந்தை இறந்தது கூட எனக்கு லீவு கிடைக்கல. அது என்ன காரணன்றது தெரியலை, அதெல்லாம் தாமதமானதுண்டு. அதற்கு பின்னாடி அவன் சிஆர்பிஎஃப் வேலை வேணான்றது அது ஒரு ப்ராசஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். அது எழுதி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பிஆர்சியில் மதுரையில் பாண்டியன் ரோட்வேஸ் இருக்கு இல்லையா, கார்பரேஷனில் அங்கே வேலைக்கு சேர்ந்து இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போது இந்த பாடல் காட்சியை பார்த்த உடனே எனக்கு நினைவுக்கு வந்தது இந்த கதைகள் எல்லாமே. கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதைகள். இவ்வளவு கடினமான ஒரு உழைப்பு, இவ்வளவு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வேலை செய்யக்கூடியவர்களை தான் நம்ம சினிமாவில் அதிகமாக இராணுவ வீரர்களை, காவல்துறை மட்டும்தான் பார்த்துருப்போம். சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப்லாம் பற்றி நம்ம பார்க்குறதில்ல, யாரும் அதை சொல்கிறதும் இல்லை, அதை பற்றி தெரியவும் தெரியாது. ஆனால் இவர்களுக்கு எல்லாத்தையும் விட எல்லா இடத்துலையும் ரொம்ப கிரிட்டிக்கலான இடத்துல பூரா சிஆர்பிஎஃப் வீரர்கள் இருக்கிறாங்கன்றது மட்டும் மறுக்க முடியாத உண்மையாக நான் உணர்கிறேன். அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒருத்தர் இந்த வீடியோவை எடுத்து இந்த பாடலை எடுத்ததற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை, வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்படி ஒரு நிகழ்வுக்கு பெருந்தன்மையோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட டிஜி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இப்போது நான் இந்த துறையை பற்றி எனக்கு தெரிந்த விஷயங்களை சொன்னேன். இதில் இருக்கிற முழுமையான விஷயங்களை, ஏன்னா இதை வெறும் இசை வெளியீட்டு விழாவை கடந்து போயிடாமல், ஒரு ஆல்பம் ரிலீஸாக கடந்து போயிடாமல், இதன் மூலமாக சமூகத்துக்கு என்ன நன்மை ஏற்பட போகிறது, அல்ல இந்த துறை எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை பாதுகாக்கிறாங்க. ஏன்னா நமக்கு அதெல்லாம் தெரியாது. நம்ம வேறு ஒன்று வச்சுருப்போம். இந்த நாடு பல்வேறு மக்கள்களால் இயங்கிக்கிட்டு இருக்கு. நமக்கு ரொம்ப பரிச்சயமானது இப்போ கையில் இருக்கிற செல்ஃபோனு, யூடியூப்பு, நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற அரசியல், டெய்லி நடக்கிற டிபேட்டு, இதுக்குள்ளேயே நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடுது. இதை தாண்டி ஒன்று இருக்குது. நம்ம இந்த இடத்துல உட்காந்து நிம்மதியாக பேசிக்கிட்டு இருக்கோம்னா யாரோ அங்கே தங்களோட உயிரை கொடுத்து பாதுகாக்கிறனால நம்ம இங்கே உட்காந்துருப்போம். அது வெளியே நிற்கிற காவல்துறையாக இருக்கலாம், அல்லது எல்லை பாதுகாப்பு படையாக இருக்கலாம், யாரோவாக இருக்கலாம். ஆனால் அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. இந்த நிகழ்ச்சியை அதுக்கு பயன்படுத்தணுன்றது எனக்கு தோணுனது. அதை நான் பயன்படுத்திக்கிட்டு மரியாதைக்குரிய அருண்குமார் டிஏஜி அவர்கள் இதற்கு சரியான பதில் தந்து அது சரியான முறையில் இந்த செய்தியை கொண்டு போய் உங்கள் மூலமாக மக்களிடம் சேர்க்கணும்னு சொல்லி நான் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அதாவது மேடையில் இருக்கிற நாங்கள்லாம் வலுக்கட்டாயமாக அவரை பிடிச்சி கொண்டு போய் கீழே உட்கார வச்சது மாதிரியே ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுறீங்களே. அவங்க இருங்க, நிகழ்ச்சியை நடத்துகிறதே அவங்க 2 பேர், அவங்களா கூப்பிட்டு உட்கார வச்சுருக்காங்க. பக்கத்தில் இப்போ தான் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுற மாதிரி நான் அதில் கீழே தான் உட்காரணும், அப்போ தான் நான் இங்கே உட்காந்துருக்குவேன்னு சொன்னது மாதிரி அது என்னையே பார்த்து கேட்குறீங்க. நானே நிகழ்ச்சி என்னன்னு தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டேன் முதல்ல. நான் பருவத்தை திரும்ப கூப்பிட்றேன், மேலே வாங்கன்னு வரமாட்டேன்ற நான் என்ன செய்கிறது? நான் வேணால் கீழே வந்து உட்காந்துக்கிறேன். பார்த்தீங்களா, தேவையா எங்களுக்கு? வாங்க. இதெல்லாம் இப்போ தானே வந்திருக்கீங்க. நான் ஒரு 25 வருஷமாக அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். வாங்க வந்து உட்காருங்க. வணக்கம். எனக்கு இதில் சான்ஸ் கொடுத்த ஃபர்ஸ்ட் டைரக்டர் சார் அண்ட் என்னை அழகாக காமிச்ச கேமராமேன் சார், எடிட்டர் அண்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. ஸோ இவ்வளோ சப்போர்ட் பண்ணி இங்கே நான் இது எக்ஸ்பெக்ட் பண்ணாதது ஒன்று. ஸோ இது என்னோடய ஃபர்ஸ்ட் சாங். ஸோ இதை நான் இவ்வளோ பெரிய டிரெக்டர்ஸ், லிரிசிஸ்ட் எல்லாருக்கூடையும் இங்கே ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி பார்த்து ஸோ ஃபீலிங் ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். என்ன பேசுகிறேன்னு தெரியல. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோடய முதல் மேடை. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக இருக்கேன் சினிமாவுக்குள்ளே. ஜூனியர் ஆர்டிஸ்டாக ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்.
பட் இதுதான் எனக்கு கிடச்ச ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அதனால் கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. கொஞ்சம் உளறிட்டானா தப்பாக எடுத்து வீடியோவில் ரிப்பீட் பண்ணி போட்டுறாதீங்க, மீன் போட்டுறாதீங்க. ஏன்னா இப்போது நான் காலேஜ் எஸ்ஆர்எம் காலேஜ் படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லி சாரி சொல்லிக்கிறேன். வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. ஏன்னா நன்றி சொல்கிற இடத்துக்கும் நான் இல்லை. ஏன்னா எனக்கு தெரியாது இவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக அது மாறும்னு எனக்கு தெரியாது. நவீன் சார் வந்து கதை சொன்னார், வந்து இது மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குதுன்னு சொன்னார். ஸோ ரயன் மியூசிக் டேரக்டர் ரயன் என்னோடய 4 years ஃப்ரெண்டு. ஸோ அவர் சாங் போட்டு காட்டிட்டு இது மாதிரி ஒரு ஆல்பம் சாங் சொல்லும்போது கான்செப்ட் சொன்னார். ஓகே கையக்கூடாது. ஓகே கான்செப்ட் சொன்னார். அது கேட்டேன். எனக்கு அப்போ தான் ஒரு 7 months பேபி இருந்தது, எனக்கு குழந்தை பிறந்தது. ஸோ எனக்கு உள்ள ஒரு கனெக்ட் இருந்தது. ஸோ அதனால நம்ம வந்து பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் பார்த்துட்டு நீங்களே பேரா பண்ணுங்கள், ஐ மீன் நீங்கள் அப்புறம் கூட பேரா பண்ணியிருக்கோங்களே சேர்ந்து பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார். சரி ஓகே அப்படின்னு அவங்ககிட்டையும் பேசிட்டு கமிட் பண்ணோம். அதுக்கப்புறம் அது இட்ஸ் அ லாங் ஜேர்னி. அதுக்குள்ளே பேக் போனாக வந்து ஒரு ஃபஸ்ட்டு பார்க்கணும் நவீன் ப்ரோ. அதுக்கு அடுத்தது பேக் போனுக்கும் பேக் போனாக இருந்தது பார்த்திங்கன்னா டிஓபி ஃபைசல் ப்ரோ தான் நம்மளுக்கு. ஏன்னா தென்காசியில் ஷூட் பண்ணோம் ஒரு 4 days. லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு வந்துட்டு நம்மளை வந்து ப்ரோ அங்கே ஷூட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயாச்சு. பட் அங்கே போனால் நம்மட்டிங்க அவர் ஒருத்தர் தான் இருந்தார் ஷூட்டிங். இது ஃபுல்லாக பண்ணது ஒரே ஒருத்தர் தான். அவர் கூட அசிஸ்டண்ட்டும் ஒரே ஒருத்தர் ஹெல்ப்புக்கு மட்டும் இருந்தாங்க. மற்றபடி அங்கே என்ன சொல்கிறது, இது ஒரு சினிமா இதுவாக நடக்கலை. ஏன்னா பட்ஜெட் ப்ராப்ளம்ஸ் இருந்தது, நிறைய என்ன சொல்கிறது அந்த கிளைமேட் இஷ்யூஸ் அது மாதிரி இருந்தது. ஸோ அதனால் வந்து ரொம்ப கம்மியான டைம் தான் இருந்துச்சு ஷூட்டிங்கே நம்மளுக்கு. இப்போ நான் ஃபஸ்ட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு 15 minutes ஷூட் பண்ணாது. ஸோ அதுக்கு வந்து நம்ம முக்கியமான காரணம் வந்து டிஓபி ஃபைசல் ப்ரோ தான். ஸோ அவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இது இப்படி வந்திருக்கிற காரணமே அவள் தான். ஏன்னா அங்கே நடித்த நாங்கள் 2 பேர் தவிர்த்து இங்கே யாருமே நடிகர்கள் கிடையாது. எல்லாருமே அங்கங்கே யார் இருக்காங்களோ அப்படியே லைன் கட்டி கூப்பிட்டு வந்துடுறாரு, வாங்க இது மாதிரி ஒரு எடுக்கிறோம், விஜய் டிவியில் சீரியல் பண்ணுறவங்க வந்திருக்காங்க, ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி திரட்டி கூப்பிட்டு வந்தவங்க தான் எல்லாருமே. அந்த இடத்துல அந்த ஹாஸ்பிட்டல் ஆகட்டும் எல்லாமே வந்து அப்படி பர்மிஷன் கேட்டு வித்தின் 10-15 minutes தான் ஒரு இடத்துலையுமே டக்கு டக்குன்னு ஃப்ரீ வைப்பார். ப்ரோ போயிடலாம் அப்படின்னு டக்குன்னு ஷூட் பண்ணிடுவார். ஏன்னா நம்ம டேரக்டருக்கு தான் ஃபஸ்ட்டு டைம் டேரக்ஷன். அவர் வந்து சிஆர்பிஎஃப்ல இருந்திருந்தாலும் அதோட நாலேஜ் இருக்குது தவிர்த்து இதுக்குள்ளே அவருக்கு நாலேஜ் இல்லை. ஏன்னா அவரே சொல்லுவார், இல்லை ப்ரோ எனக்கு டீம் நல்லா இது மாதிரி வேணும்னு சொல்லி. ஸோ இவர் தான் வந்து ஸ்பாட்டில் இதை பண்ணுறதா இவர் பார்த்துட்டு இருக்காரு. என்ன ப்ரோ இதுக்கு இவ்வளோ டைம் எடுக்குமா டக்கு டக்குன்னு போயிடும்னு நினச்சேன் அப்படின்னாரு. அப்போது சார் சொல்லியிருந்தார் இது மாதிரி டக்குன்னு குழந்தை பிறந்தோன்னே கிளம்பிட்டார் கார் பிடிச்சி அப்படின்னு. அதுக்கு பின்னாடி நாங்கள் பட்ட கஷ்டங்களும் தெரியும். அதுக்கு பின்னாடி ப்ரோ பெரிய இது இருக்குது ப்ரோ, பர்மிஷன் கிடைக்காது அப்படின்னு சொல்லி ரொம்ப பேசிகிட்டு இருக்காரு. ஒரு 10 minutes ஷூட் பர்மிஷன் கிடச்சிருக்கு. பட் ஒரு அரை மணி நேரம் பேசுகிறாரு, இல்லை ப்ரோ இது இப்படி எடுக்க முடியாது, பர்மிஷன் கேட்குற ப்ராசஸ்லாம் நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பட் எங்களோட நேரம் பற்றாக்குறையினால அதை பண்ண முடியல. அதனால் அது அவர் தப்பு கிடையாது, டைம் இல்லாதனால நடந்த விஷயந்தான் அது. மற்றபடி அவர் வந்து நான் கன் ஹோல்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துக்கும் என்னை வந்து என்ன சொல்கிறது ரொம்ப திட்டிக்கிட்டு இருந்தார். நான் கன்னா இப்படி டக்குன்னு எடுத்து பிடிச்சிரும் எல்லாரும், இல்லை ப்ரோ இப்படி பிடிக்கக்கூடாது, இப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி அதுக்கே ஒரு 10-15 minutes எனக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருப்பாரு. பட் அது ஏன் சொல்கிறாருன்னு எனக்கு தெரியும். ஏன்னா வந்து வெளில பார்க்குறவங்க வந்து ஜஸ்ட்டு இன்னும் நடிச்சிருக்காம்பா அப்படின்னு இருக்கக்கூடாது. இது வந்து ஓகே நிஜமாலே ஒரு மிலிட்ரியில் இருக்கவங்க பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ஃபீல் பண்ணுன்றக்கா அவர் பார்க்குறாரு. ஏன்னா அவரோட பெட்டாலியன் இருக்கவங்க பார்க்கும்போது என்னடா இது அப்படின்னு கேட்டக்கூடாதுக்காக அவ்வளோ மெனக்கெட்டு பண்ணிக்க எனக்கு தெரியும். பட் நேரம் பற்றாக்குறையினால வந்த அவுட்புட் தான் ஆக்சுவலி இது. பட் அவர்கிட்ட அடுத்த ப்ராஜெக்ட் வந்துச்சுன்னா இதோட பெட்டர்மெண்ட்டாக வரும்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஸோ ரொம்ப ஹாப்பி, ஐ மீன் இந்த ப்ராஜெக்ட்லாம் இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாகவும் பிளஸ்டாகவும் ஃபீல் பண்ணுறேன். அடுத்தது சார் அமீர் சார் வந்து அவரை போய் சொல்லி ஆகணும். ஏன்னா 2000 சொல்ல வேணாம்னு சொன்னார் இப்போ பருத்திவீரன் பற்றி. பட் அது எனக்கு எடுத்த தாக்கம் என்னன்றதை நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நான் காலேஜ் 2010 காலேஜ் ஜாயின் பண்ணுறேன். அப்போ வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணணுன்னு ஃப்ரெண்ட்ஸ் பிளான் பண்ணிருக்கும் போது 2-3 ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட் வந்து என்னை வச்சு வந்து ஒரு கிராம சப்ஜெக்ட் பிளான் பண்ண சொல்கிறான். என்னடா நான் எப்படி கிராமத்தை பண்ணுறது எனக்கு தெரியாதுடா, அந்த வாழ்விலே எனக்கு வராது அப்படின்னு. பருத்தியூர்னு ஒரு படம் பாரு அப்படின்னு சொல்கிறான். நான் அந்த படம் பார்க்க மாட்டேன்டா, எனக்கு அது கொஞ்சம் சில சீன்ஸ் பார்த்து எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, நான் ஃபுல் படம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு அந்த டைமில் அந்த மெச்சூரிட்டிக்கு நான் சொல்கிறேன்.
இல்லை இல்லை நீ பார்த்துட்டு வா உனக்கு தெரியும் அப்படின்றான். அதை நான் ஃபுல் படம் பார்க்கறதுக்கு ஒரு நாள் பார்த்தேன், நான் 2 நாள் பார்க்குறேன் உட்காந்து படத்தை. ஆனால் அதுவும் எண்டு கிளைமேக்ஸ் எல்லாம் எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி எப்படி எனக்கு ஃபீல் சொல்கிறேன்னு தெரியல. ஒரு மாதிரி அழறதா இதுவாக இருந்தா ஒரு மாதிரி அந்த ஃபீல் எனக்கு சொல்ல தெரியல. அது மாதிரி இருந்துச்சு. இல்லைடா எனக்கு இது படம் எனக்கு பார்த்துட்டு எனக்கு இது இதுவாக இல்லை அப்படின்றான். இல்லை எனக்கு திருப்பார் அதே சொல்லிகிட்டே இருக்கான். எனக்கு இருந்த நாலேஜ் மெச்சூரிட்டிக்கு எனக்கு வந்து அந்த படம் இப்போ பெருசாக புரியல. ஷார்ட் ஃபிலிம் தானே பண்ணுறோம், வாடா போய் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி லுங்கி கட்டிட்டு அதே மாதிரி ஒரு 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 பேக்ராப்பில் நாங்கள் போய் ஷூட் பண்ணிட்டு வரோம். ஸோ அது என்னோடய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது அமித் சார் வந்து எனக்குள்ளே வந்தது வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வடச்சென்னையில் வந்து சார் நடிச்சிருந்தார். நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்போ சாரை பின்னாடி இருந்துலாம் பார்த்துருக்கேன் நான். ஓகே இப்படி தான் பருத்திவரன் டைரக்டர் அமித் சார் அப்படின்னு. ஸோ அப்போ பார்க்கும்போது நான் பின்னாடி நின்றுருப்பேன், சார் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பார். அதெல்லாம் பார்க்கும்போது ஒரே கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். நம்ம நிற்கிற இடம் ரியலாக இல்லையா அப்படின்னு. சார் ரியலாக இருக்குன்னு. இப்போ எனக்கு அதே மாதிரி ஒரு ஃபீல் தான். ஏன்னா இவ்வளோ பேர் வந்து நான் நடித்ததை பொறுமையாக உட்காந்து பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு அதை பற்றின ஒரு விவாதம் போகுது அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது எனக்கு இது அது சொல்கிறதுக்கு. ஸோ அப்புறம் நம்ம 3 Dot ஸ்டுடியோ தப்பாக எடுத்துக்கிறீங்க ரோல் ஆகுதுன்னா. ஸோ இந்த இது ஆடியோ லேபிளில் லான்ச் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். அதாவது இதில் ஃபஸ்ட்டு வந்து எங்களோட நான் நடித்த ஒரு இது வருதுன்றது எனக்கு இன்னொரு ரொம்ப ஒரு ஒரு சந்தோஷமாகவும் ரொம்ப பிளெஸ்ஸிங்காகவும் தான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லோரும் ரொம்ப நன்றி இது பண்ணிக்கோம். இதில் இன்னொரு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இப்போ நம்ம சினிமாவில் பார்ப்போம், இப்போ என் ஃபேஸ் முன்னாடி இருக்கிறவங்க மட்டும்தான் நம்ம கொண்டாடிட்டு இருப்போம். ஹீரோ ஹீரோயின் கேரக்டர் ஆர்டிஸ்ட் அது மாதிரி போயிடும். பின்னாடி இருக்க டெக்னீஷியன்ஸ் பற்றி நம்ம பெருசான ஒரு விழிப்புணர்வே இல்லாமல் போயிடும். பட் அவங்க பின்னாடி இருந்து அது ஒர்க் கரெக்டாக பண்ணலன்னா இவங்க பண்ணுற ஒர்க் எல்லாமே பாதி நின்றோம். அது மாதிரி தான் இங்கே வந்து நம்ம ஆர்மியில் வந்து ஜவான்ஸ் சிஆர்பியில் இருக்கவங்கலாம். ஸோ மெயினாக நம்ம பெரிய போஸ்டிங்கில் இருக்கவங்கள பற்றி தான் படங்களோ இதுவோ பெருசாக வந்துட்டுருக்கே தவிர்த்து இவங்கள பற்றின ஒரு இது வந்து பெருசாக வரல. அதை பண்ணுறதுக்கு நம்ம அதுலேருந்தே ஒருத்தர் வந்திருக்காருன்றது தான் இங்கே வந்து நோட் பண்ணி கொண்ட விஷயம். ஸோ அடுத்தது இதை பற்றின இதுவாக அவர் கொண்டு வருவார்னு நம்புகிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். ஹாப்பி டு பி ஹியர். தேங்க்யூ ஸோ மச். திரு அமீர் டைரக்டர் அவர்கள், மேடையில் வீற்றிருக்கும் சாதவர்கள், எனது அருமை எனது துறை நவீன், இந்த படத்தை இயக்கிய நவீன் மிகவும் எனக்கு பெருமையாக உள்ளது. மற்றும் ஆடியன்ஸ், இந்த படம் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்டு. ஏன்னா அமீர் சார் சொன்ன மாதிரி நம்ம வேறு கதைகள்லாம் பார்த்துருக்கோம். சிஆர்பிஎஃப் வந்து வேர்ல்ட்லேயே மிகப்பெரிய பேராமிலிட்ரி ஃபோர்ஸ். ஆர்மி தனி இருக்குது, போலீஸ் தனி இருக்குது. இந்தியாவில் இல்லை, உலகத்திலேயே 3 லட்சம் ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ எங்களோட மேண்டேட் என்னென்னா, சென்ட்ரல் ஆர்ம்டு ஃபோர்ஸ் கீழே வரும், யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரி. எங்கெல்லாம் வந்து இன்டர்னல் செக்யூரிட்டி த்ரெட்ஸ் இருக்கோ, சேலஞ்சஸ் இருக்கோ, அங்கெல்லாம் ஃபஸ்ட்டு டிப்ளாய் பண்ணுறது சிஆர்பிஎஃப் தான். ஜம்மு காஷ்மீர், நார்த் ஈஸ்ட், இன்க்ளூடிங் அஸ்ஸாம், மணிப்பூர். இப்போ மணிப்பூரில் பிரச்சனையாக இருக்குது. 2 இனக்குழுவும் வந்து 2 பேரும் வந்து தே வாண்ட் டு ஃபினிஷ் ஈச் அதர். இப்போ ரீசெண்டாக 1 வீக் முன்னாடி வந்து லடாக்கில் வந்து பிரச்சனை, அங்கே பெரிய கலவரம் மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ இங்கே இருக்கிற கோயம்புத்தூர் இருக்கிற எங்கள் ஃபோர்ஸ் வந்து 450 பேர் வந்து ஏர்லிஃப்ட் பண்ணி நாளைக்கு வந்து லேண்ட் ஆகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பக்கத்தில் இருக்கிற ஆந்திரா, தெலுங்கானா, அதை ஒட்டி உள்ள சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், இங்கெல்லாம் இருக்கிற ரொம்ப நாளாக இருக்கிற நக்சலிசம், மாவோயிஸ்ட், கேட்குது மாவோயிஸ்ட், அங்கேயும் வந்து பெரிய ஃபோர்ஸஸ், ஆயிரக்கணக்கான ஃபோர்ஸஸ் அங்கேயும் தான் டிப்ளாய் ஆகிருக்கு சிஆர்பிஎஃப். அது மட்டும் இல்லாமல் எங்கெல்லாம் கலவரம், மத கலவரம், ஜாதி கலவரம்,
எங்கெல்லாம் ஆல் ஓவர் கண்ட்ரி, ஆல் த்ரூ அவுட் 30 ஸ்டேட்ஸில் எங்கெல்லாம் இருக்கோ, ஸ்டேட் கவர்மெண்ட்னால் டீல் பண்ண முடியல, லோக்கல் லா அண்ட் ஆர்டர்னால் டீல் பண்ண முடியலன்னா ஃபஸ்ட்டு அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணுறது எங்களோட இன்னொரு அமைப்பான ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ், RFM. ஸோ அந்த மாதிரி இன்டர்னல் செக்யூரிட்டி, உள்நாட்டு பாதுகாப்பில் ஃபஸ்ட்டு ரிலே பண்ணுறது CRPF. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா தேட்டர்ஸ்லையும் இருக்குது. இப்போ ரீசெண்டாக VIP செக்யூரிட்டி, அப்புறம் பந்தோபஸ்த், பெரிய பெரிய கோயில்கள், திருவிழாக்கள், பெரிய ப்ரொசஷன், இதுக்கெல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து CRPF வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கிறதுனால எங்களுக்குள்ள எங்களுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது, பட்டாலியன், அது கீழே கம்பெனிஸ். ஸோ ரெக்ரூட்மெண்ட் ஒரு வருஷமும் ரெக்ரூட்மெண்ட் 10,000-15,000 பேர் வந்து எடுத்துகிட்டே தான் இருப்போம். ஜவான்ஸ், கான்ஸ்டபிள்ஸ், சப் இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க எங்கள் இதுலேயும், இன்ஸ்பெக்டர்ஸ், அசிஸ்டன்ட் DSP ரேங்கில், கமாண்டன்ட் சம்மம், அதுக்கு அடுத்த இது வந்து DIG, IG அந்த மாதிரி. ஸோ ஒரு பெரிய ஒரு செட்டப் இருக்குது. அது இது எப்படி இவால்வ் ஆச்சுன்னா நீட் பேசிஸ். ஒரு சுச்சுவேஷனுக்கு என்ன தேவை, இப்போ ஒரு இப்போ ஒரு கலவரம் நடக்குது, அதை எப்படி வந்து எதிர்கொள்ளணும், அப்போ அங்கே இருக்கிற ஃபோர்ஸ் 50 பேர் 100 பேர் பத்தலை, மறுபடியும் வேறு ஃபோர்ஸ் எப்படி வந்து எடுத்துகிட்டு வருது, இந்த மாதிரி ஒரு சேலஞ்சுக்கு நான் இந்த ஃபோர்ஸஸ் வந்து லேர்ன் பண்ணி இப்போ வந்து இது பிகம் மச் பெட்டர். நீங்கள்லாம் கூட செய்திகளில் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நக்சல்லாம் இட் இஸ் இன் லாஸ்ட் லெக், முடிய போகுது. இந்த லாஸ்ட்டு அந்த பஸ்தர்னு சொல்லுவாங்க, ஃபுல்லாக ட்ரைபல் ஏரியா, சத்தீஸ்கரில் சவுத் சத்தீஸ்கரில் இருக்க பஸ்தர் ஏரியா. இப்போ அங்கே கூட வந்து ஆல்மோஸ்ட் முடிய போகுது எல்லா இடத்துலையும். முன்னாடி சொன்ன மாதிரி காஷ்மீர்லேயும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, ஃபார் பெட்டர். இன்ஃபில்ட்ரேஷன்லாம் கம்மியாக இருக்குது. இப்போ மணிப்பூர்லேயும் இப்போ வந்து சீஸ்ஃபயர்னால் அந்த இனக்குழுக்கள் ஒன்றுக்கு ஒன்று வந்து மோதிக்கிறாங்க. அதனால் ஒன்றுக்கு ஒன்று வந்து கவர்மெண்ட் லெவலில் பேசி அங்கே ஒரு விதமான அமைதி வந்துட்டுருக்கு. அது மாதிரி ஒரு நேஷனுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா பீஸ் வேணும், அமைதி வேணும். நம்ம தமிழ்நாடு நம்ம சொல்கிறோம் இவ்வளோ முன்னேறிருக்கு அப்படின்னு, எதனால்? கொஞ்சம் பேருக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். 80களில் தர்மபுரி, கிருஷ்ணகிரி, தேனி இந்த சைட்லாம் தலை தூக்க பார்த்துச்சு இந்த சேம் நக்சலிசம். ஸோ அப்போல்லாம் இருந்த போலீஸ் லீடர்ஸ், அப்போ இருந்த பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், பொலிட்டிக்கல் வில் இருந்துச்சு அப்போ. ஸோ தே ஸ்ட்ராங்லி புட் டவுன். ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய இதெல்லாம் வந்து இப்போது பொதுவெளியில் வரணும். இதை ஒரு கதையாக, இது ஒரு கற்பனையாக இருந்தாலும் இந்த ஒரு கதைகள், இந்த ஒரு முக்கியமான ஒரு சோஷியோ பொலிட்டிக்கல் எக்கனாமிக் இஷ்யூஸ் எல்லாம் வெளியே வரணும். நாட் ஓன்லி அந்த நேட்டிவிட்டி, வில்லேஜ், சிட்டி சம்மந்தமான வாழ்வியல் பிரச்சனைகளுக்கு மீறி இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட் நம்மளோட உயிர்கள், நம்மளோட ஒரு உயிரும் எவ்வளோ முக்கியமோ, ஸோ அதில் வந்து எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் இருக்குது, இந்த மாதிரி ஃபோர்ஸஸ் இது என்ன செட்டப் இருக்குது, இதெல்லாம் மக்களுக்கு வந்து தெரியணும். இதெல்லாம் மக்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி சிஸ்டம் இருக்குது, இப்படி தான் நடந்துட்டுருக்குன்னு தெரியணும். அப்போ தான் தே வில் பிகம் ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன்ஸ், தே வில் அப்ரிஷியேட் தி திங்ஸ். ஸோ அமீர் சார் சொன்ன மாதிரி எஸ், எங்கள் இதில் நிறைய இப்போ ஸ்டேட் போலீஸ்னால் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே வந்து வாங்கிக்குவாங்க போஸ்டிங்கு. இன்ஸ்பெக்டரு, சப் இன்ஸ்பெக்டரு, ஏட்டையெல்லாம் பக்கத்துலேயே வந்து வாங்கிக்குவாங்க போஸ்டிங். பட் எங்கள் இதில் அப்படி இல்லை. ஏன்னா 3000 கிலோமீட்டர் நார்த் சவுத்து, 3000 கிலோமீட்டர் ஈஸ்ட் வெஸ்ட்டு. ஸோ எங்கே ப்ராப்ளம் இருந்தாலும் அங்கே வந்து ஃபோர்ஸ் வந்து மூவ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் எங்களோட ப்ரொஃபஷனே அப்படி தான். இப்போ நானும் வந்து கொஞ்சம் வருஷம் இருந்தேங்க. இப்போ நாளைக்கு நான் வந்து சத்தீஸ்கர் போகிறேன், ஜெகதல்பூர்ங்கிற ஊருக்கு போகிறேன். ஸோ அந்த மாதிரி எங்களோட ப்ரொஃபஷன் அப்படி தான். அது தெரிஞ்சு தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணுறோம். பட் அதே விதத்தில் அங்கேயும் வந்து வெல்ஃபேருக்கு நல்ல தரமான உணவு, தரமான ஒரு அக்காமடேஷன், இதெல்லாம் வந்து என்ஷூர் பண்ணுது கவர்மெண்ட். அது இல்லாமல் இப்போல்லாம் லீவெல்லாம் நல்லா வந்து ரெகுலரைஸ் ஆகிடுச்சு. மினிமம் ஒரு ஜவானுக்கு, ஒரு கான்ஸ்டபுளுக்கு, எனி ரேங்க் வந்து மினிமம் 75 நாள் வந்து கொடுத்துறாங்க வருஷத்தில்.
75 நாள் வந்து போதுமானதாக இருக்குது. 2 தடவை 3 தடவை ஊருக்கு போயிட்டு வரலாம். 20 days. அது இல்லாமல் நிறைய வெல்ஃபேர் மெஷர்ஸ் இப்போல்லாம் கவர்மெண்ட்டு இப்போ அங்கேயே வெளியூர்லேயே இருந்தாலும் இப்போ நம்ம சென்னையில் ஆவடியில் ஒரு குரூப் சென்டர்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து 1800 குவார்ட்டர்ஸ் இருக்குது. வெளியே போனாலும் நம்மளோட ஃபேமிலி பசங்களை அங்கே வந்து வச்சுக்கலாம். 10 வருஷம் 15 வருஷம் கூட வந்து வச்சுக்கலாம். பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குது, கேந்திர வித்யா சென்ட்ரல் ஸ்கூல் இருக்குது, கேன்டீன் இருக்குது, சூப்பர் மார்க்கெட் இருக்குது. உள்ளேயே வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. பசங்களுக்கு பலவிதமான ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லித்தரோம். ஸ்விம்மிங் இருக்குது, சிலம்பம், கராத்தே, பேட்மிண்டன், இந்த மாதிரி ஒரு அதான் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, கவர்மெண்ட் வந்து அவ்வளோ வந்து பார்த்துக்குது. ஏன்னா அல்டிமேட்லி எங்களோட ஃபைட்டிங் ஃபோர்ஸ் வந்து ஜவான்ஸ் தான். அதனால் அவங்களோட வாழ்க்கையும் அவங்களோட ஃபேமிலியும் பார்த்துக்கிறதுக்கு கவர்மெண்ட் வந்து அட்மோஸ்ட் எஃபர்ட்ஸ் வந்து எடுக்குது. எஸ், எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது தான், அந்த ஃபேமிலி விட்டுட்டு இருக்கிறது அது வந்து மிகப்பெரிய ஒரு இஷ்யூ தான். அது குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறது அது ஒரு இஷ்யூ தான். ஸோ அதனால் இப்போ அந்த இதுவும் கொண்டு வந்திருக்கோம். எல்லா இந்த மாதிரி சென்டர்லேயும் ஒரு பெரிய காம்போசிட் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு 50 பெட்டட் ஹாஸ்பிட்டல். ஸோ உள்ளேயே வந்து மருத்துவம் வந்து பார்த்துக்கலாம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இப்போ இந்த இன்டர்னல் செக்யூரிட்டி ப்ராப்ளம்ஸும் நிறைய வந்து இம்ப்ரூவ் வந்து ஆகிட்டுருக்கு. அமைதி ஆல்மோஸ்ட் எல்லா பகுதியிலையும் அமைதி வந்து வந்துட்டுருக்கு. பட் ஸ்டில் புதுசாக வரும். நம்ம நாடு வந்து பலதரப்பட்ட மக்கள், பலதரப்பட்ட மொழிகள், இனங்கள், ஆஸ்பிரேஷன்ஸ், அர்பன் ரூரல் டிவைடு, ரிச் புவர் டிவைடு, 140 வி கிராஸ் சைனா வந்து ஹோமோஜினியஸ். அங்கே 95% வந்து ஹன்ஸு தான், ஒரே வந்து இனக்குழு அங்கே. அதனால் அவங்களால கொஞ்சம் சீக்கிரமாக ஹோமோஜினியஸாக வந்து சீக்கிரமாக முன்னேற முடியுது. நம்ம இங்கே பல பிரச்சனைகள் இருக்கும், காம்ப்ளிகேட்டட். பட் ஸ்டில் நம்ம வந்து we are marching forwards in spite of so many differences, complications. ஸோ அதனால் வரக்கூடிய ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுறதுக்கு எங்களை மாதிரி ஃபோர்ஸஸ் வந்து நாங்களும் ட்ரெயின்டாக நாங்களும் தயாராக இருக்கோம். ஸோ ஐ திங்க் அமீர் சாரோட கேள்விகளை ஓரளவுக்கு நான் டச் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் நம்ம நவீனுக்கு வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷம். ஸோ இதை வச்சு நம்ம எங்கள் ஃபோர்ஸ் சென்ட்ரல் ஃபோர்ஸ் பற்றி இன்னும் பல விதமான இந்த மாதிரி வீடியோக்கள் பொது வெளியில் வரணும், லான்ச் பண்ணணும்னு என்னோட வந்து வேண்டுகோள். நன்றி, வணக்கம். சரி, இந்த சாங் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய பர்சனல் அண்டு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்ந்து எடுத்துருக்கலாம். இது ஐடியா வந்து ஃபஸ்ட்டு என்னோடய ஃப்ரெண்டால் ஷேர் பண்ணேன். அப்புறம் கேஎம் ரியான் சார்கிட்ட ஸ்டோரி சொல்கிறப்போ என்னை நம்பி சாங் பண்ணார். அதுக்கப்புறம் ஷூட்டுக்கு பிளான் பண்ணுறப்போ ஃபைசல் ப்ரோ அவர்கிட்ட சொன்னேன். ஹரிஷ் ப்ரோ சொன்ன மாதிரி எனக்கு ஃபஸ்ட் டைம் அவங்க வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 17 இயர்ஸ் வந்து சினிஃபீல் ஒர்க் பண்ணார். நான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறதுனால வந்து அவர் எதுவுமே கோச்சிக்காமல் இது பண்ணாலும் நான் என்ன கேட்கணும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி அவர் மேக்ஸிமம் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. இதாவது சாங் முடிச்சுட்டு வெளியே வரப்போ வந்து லேபிள்ஸ் பேசுகிறப்போ வந்து சார் வந்து ஃபருக் சார் 3 டாட்ஸ் ஒரு கம்பெனி லான்ச் பண்ணுறதே பெரிய விஷயம். அதுவும் இந்த சாங்கை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் ட்ரஸ்ட் பண்ணி இல்லை இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். எனக்கு அண்ட் வந்திருக்க சீஃப் கெஸ்ட் ஃபருக் சார் சொல்லி அமீர் சார் வந்தார். அமீர் சாருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சார். சார் மீரா கவின் சார் தேங்க்யூ சார். சார் வந்திருக்க எல்லா சீஃப் கெஸ்ட் திருமுருகன் சார், கார்த்திக் நேதா சார், ராகேஷ் சார் அண்ட் சாந்தகுமார் சார், அலெக்சாண்டர் ஜோய் மேம், சாகோஸ் எல்லாம் தேங்க்யூ சார். ஸோ அது தேங்க்யூ சார். ஃபஸ்ட் டைம் ஸ்டடி ஆகணும் பேச இல்லை, நேஷனல் ட்ரை சார் பெஸ்ட். தேங்க்யூ சார். எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு ஸ்டேஜில் பேசி பழக்கம் இல்லை. எல்லாத்தையும் பேசிட்டாங்க. இந்த நிறுவனத்தை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. அண்டு எங்களை ப்ளஸ் பண்ணுங்கள், ப்ரே பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம்.
இந்த நிகழ்ச்சி இந்த மேடையில் விழித்திருக்கும் ஆளுமைகள் அனைவருக்கும் வணக்கம். சில பேருக்கு வந்து ரொம்ப காலதாமதமாக தான் வந்து எங்கள் இயக்குனர் சொன்ன மாதிரி, விஜயகுமார் சார் சொன்ன மாதிரி 4 மணிக்கு கூப்பிட்டு 5:30 வந்திருக்காங்க. அமீர் அண்ணனை ரொம்ப உரிமையோடு கோச்சிட்டார். ஏப்பா இவ்வளோ ஷார்ட் பீரியடில் சொல்கிற ஒன்று, நீ முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா டைம் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிருப்பேன், இவ்வளோ தாமதமாக சொல்லிடுறேன்னு சொல்லி. பட் நேர நெருக்கடிகளை கடந்து, அமீர் அண்ணன் மாதிரி அவர் எவ்வளோ பிஸியாக இருப்பேன்னு தெரியும், அதை கடந்து ஒரு நம்ம மேலே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு அன்பின் காரணமாக தன்னோட ஷெடியூலெல்லாம் மாற்றி அண்ணன் வந்திருக்காங்க. இயக்குனர் மீரா கதிரவன், கார்த்தி நேதா, இன்னும் இங்கே மகிழன் சார் வந்து சடனாக வந்திருக்காங்க, தோழர் மகிழன் சார். அனைவருக்கும் நன்றி. மற்றும் இந்த ஆல்பத்தில் நடித்த கலைஞர்கள் ஹரிஷ் மற்றும் சங்கீதா, இசையமைப்பாளர் KM ரயான், இதுக்கு கேமரா பண்ண ஃபைசல் கனி, இன்னும் இயக்குனர் நவீன் சார், அனைவருக்கும் நன்றி. ஒரு 6 நிமிடம் ஓடுமா அந்த படம், ஆனால் அதுக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ் அதெல்லாம் தாண்டி இது என்ன மாதிரியான ஒரு டைமென்ஷன், என்ன மாதிரியான ஒரு பார்வையை உருவாக்கியிருக்குன்னு சொல்லும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நம்ம இதை ஒரு 100 தடவை அந்த பாட்டை போய் கேட்டிருப்போம், படத்தொகுப்பாக இருக்கும்போதோ இல்லை அது ஃபைனல் ஒரு நிறைவு காட்சி அவுட் வர்றது வரைக்கும் ஒரு 100 தடவை பார்த்துருப்போம். ஆனால் இது ஒவ்வொருத்தவங்களோட பார்வையில் அது எப்படி மாறுதுன்னு பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது. அதை அமீர் அண்ணன் தொடங்கி வச்சாங்க. அதை அமீர் அண்ணன் வந்து ஒரு சிஆர்பிஎஃப் வீரனா அவருடைய நண்பர் அவர்களோட உறவில் ஏற்பட்ட ஒரு விஷயத்தை அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுக்கடுத்து அதுக்கு பதில் சொல்கிற அருள் சார் பேசுகிறார். அவர் அதிகாரியாக வந்து ஒரு டிஐஜி, அவரோட ஒரு கடமைக்கு உட்பட்டு அவர் ஒரு பர்ஸ்பெக்டிவில் அவர் சொல்கிறார். அதிகாரத்தின் இல்லை அந்த கட்டமைப்பின் ஒரு பிரதிநிதியாக அவர் சொல்கிறாரு. அடுத்து வர்றாரு மீரா கதிரவன், அவர் ஒரு பர்ஸ்பெக்டிவில் ஒரு இலைமறைக்காயாக ஒன்று சொன்னாங்க, இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட அப்படின்றது மாதிரி. அதை பகிரங்கமாக போட்டு உடச்சிட்டு போயிட்டாரு நம்ம மகிழன் தோழர். அதுக்கு பின்னாடி நம்ம பிள்ளைகளை காவு வாங்கணுமா, இதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் என்ன, இந்த அரசியலை தீர்மானிக்கக்கூடிய சக்திகள் என்ன. ஸோ இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு 6 நிமிட படம், ஒரு இராணுவ ஒரு எல்லை காக்கக்கூடிய ஒரு சிஆர்பிஎஃப் அவர் வர்றாரு, ஒரு குழந்தை பிறகுது போகுதுன்னு சாதாரணமாக ஏதோ ஒரு உணர்வுகள். ஆனால் இதுக்கு கூட இவ்வளோ பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப குறுகிய காலத்தோட நம்ம அமீரனை பேசி முடிக்கிற மாதிரி ஒரு சூழல் வந்தது. என்னோட விருப்பத்துக்காகவும் நிறுவனத்தோட விருப்பத்திற்காகவும் அமீரண்ணன் மீண்டும் மேடை ஏறணும். இது இன்னொரு டைமென்ஷனில் இல்லை வேறு என்ன சொல்ல வரணும்னு அண்ணா நீங்கள் வாங்கினேன், ஒரு ஃபியூ மினிட்ஸ் பேசிட்டு போங்க, சில வார்த்தைகள். Hello to everyone here. Firstly, I want to say sorry because I don't know Tamil at all. So just bear with me for 2 minutes. And first of all, I want to thank Farooq sir, Ryan and Faisal, because these 3 are the people who I know, and I want to thank them for inviting me here. Some of you won't know me. I'm the singer of Sugar Baby. I don't know, from Thug Life. Maybe this name you won't know. Maybe I have to sing and show you. It was like kind of like viral around the internet. Like it goes like this. I don't know. Right now you might know, right? Just wanted to introduce that. Yeah. And yeah, thank you so much for thank you so much Farooq sir for letting me be a part of this event. And apparently I'm gonna be the first singer from the first album from 3 Dots, and I'm very excited to be a part of that. And congratulations to Farooq sir and the 3 Dots and everyone who are behind this event. And I'm wishing all the success to the people who are behind 3 Dots. And we need labels like this because a lot of artists needs platform, and this is like one of the biggest initiative for all the artists around the country. And yeah, thank you so much. Thank you.